1960 தொடங்கி இன்று வரை அன்புடன் நட்புடன் பழகி வரும் நான் படிக்கும் பள்ளியில் என் கூட பள்ளியிலும் என் வகுப்பிலும் படித்த ஒரு சில சகோதரர்கள் சகோதரி நண்பர்கள் என் ஆத்ம சிநேகிதி இன்னுயிர் தோழி இவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் இந்த 2025 வருஷம் இறுதி நாளில் சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் 1960 நெல்லை மாவட்டத்தில் இருந்து சவுத்தர்காட் டிஸ்ட்ரிக்ட் கடலூர் துறைமுக பட்டணத்திலே சென்ட் டேவிட்ஸ் ஹை ஸ்கூலிலே 3ஆம் வகுப்பில் வந்து 1960 வந்து சேர்ந்தேன். 1960 வருடம் தொடங்கி 1970 வரை முகமுகமாய் பேசி நட்புடன் பழகி பின்னர் பிரிந்து ஏறக்குறைய 53 வருடங்கள் கழித்து மறுபடியும் ஒன்று சேர்ந்து நட்பின் தொடர்பில் இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். மிஸ்டர் ராஜா கிளாரன்ஸ் 3ஆம் வகுப்பு முதல் SSLC வரை என் பள்ளி என் வகுப்பு தோழன். பஞ்சாப் நேஷனல் பேங்கில் அதிகாரியாக பணிபுரிந்து ரிட்டையர் ஆகி இப்போது நாகர்கோவில் வசிக்கிறார். BSNL நம்மிடம் அடிக்கடி சொல்வது போல தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருந்த நாங்கள் 2022ஆம் ஆண்டு சந்தித்தோம். 1960ஆம் ஆண்டு முதல் என் இன்னுயிர் சிநேகிதி, பள்ளியில் எனக்கு ஒரு வருடம் ஜூனியர். அவருடைய தகப்பனார் எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர். என் தாயாருக்கு எங்கள் பள்ளியில் வேலை போட்டு கொடுத்தவர். என் தோழியின் குடும்பம் போல இவர்கள் குடும்பமும் எங்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். மிகவும் அன்பாக பழகின ஒரு குடும்பம். அதனால்தான் என்னவோ இவர் என் இன்னுயிர் சிநேகிதியாக மாறிவிட்டவர். எனக்கு ஒரு பிலாசபர், ஒரு மென்டர் என்றே சொல்லலாம். ஹைதராபாத்தில் சென்ட் ஆன்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஆசிரியராக வேலை பார்த்து பதவி உயர்வு பெற்று வைஸ் பிரசிடென்டாக ரிட்டையர் ஆகி இப்பொழுது ஹைதராபாத்தில் வசிக்கிறார்கள். படிப்பு நிமித்தம் வேலை நிமித்தம் தொலைந்த எங்கள் நட்பு 2023ஆம் ஆண்டு எங்களுக்கு கிடைத்தது. 2023ஆம் ஆண்டு இவரை சந்தித்தேன். 3ஆம் வகுப்பு முதல் SSLC வரை என் கூட படித்த என் வகுப்பு தோழி. இவர்கள் பெற்றோரும் என் தாயாரும் எங்கள் ஸ்கூல் டீச்சர்கள். ஆதலால் ஒரே குடும்பமாக அன்பாக பழகி வந்தவர்களில் நாங்களும் ஒருவர். 1970க்கு பின் 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் என் 6 இயர் சிநேகிதியின் மகன் திருமணத்தில் இவர்களை சந்தித்தேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி இப்பொழுது சென்னையில் வசித்து வருகிறார்கள். இவரும் இவருடைய கணவரும் அற்புதமாக தேவ ஊழியத்தை செய்து வருகிறார்கள். இந்த என் இன்னுயிர் தோழி தன் சிறு வயதிலேயே கடவுளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு மகள். இவரின் பெற்றோர்களும் கடவுளுக்கு அற்புதமாக ஊழியம் செய்த ஒரு தம்பதிகள். அவர்களுடைய குணம் 100% விழுக்காடு இவர்களிடம் ஒட்டி கொண்டுள்ளது. 53 ஆண்டுகள் கழித்து என்னை பார்த்து அவனா இவன் என்று ஆச்சரியப்பட்ட என் இனிய தோழி செல்வமணி அண்ணன் பள்ளியில் எனக்கு சீனியர். இவர்கள் பெற்றோரும் எங்கள் ஸ்கூலில் ஆசிரியர்கள். இவர்களிடம் அந்த காலத்திலிருந்தே எனக்கு தொடர்பு இருந்து கொண்டிருக்கிறது. கவர்மெண்ட் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி தற்போது கடலூரில் வசிப்பவர்கள். அவருடைய சகோதரன் திரு ஜேம்ஸ் நிலத், இவரிடமும் எனக்கு அந்த காலத்தில் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி கடலூரில் வசிப்பவர். சுயண்ணன் பள்ளியில் எனக்கு சீனியர். இவர்கள் தாயாரும் எங்கள் ஸ்கூலில் வேலை பார்த்தவர்கள். இப்பொழுது அமெரிக்காவில் வசித்து வருகிறார்கள். இன்றும் என்னுடன் தொடர்பில் இருப்பவர் திருமதி பாப்பு பென்னட், என்னுடைய இன்னுயிர் சிநேகிதியின் அக்கா. திருச்சியில் குடியிருக்கிறார்கள். பள்ளியில் எனக்கு சீனியர். என்னை மிகவும் நேசிக்கும் ஒரு அக்கா. இவர்கள் தகப்பனர் எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர். இன்றும் என்னுடன் தொடர்பில் இருப்பவர்கள். கணவருடன் வெளிநாட்டில் இருந்தபொழுது சிறிது காலம் ஆசிரியையாக வேலை பார்த்து ரிட்டையர் ஆகி திருச்சியில் குடியிருக்கிறார்கள். உடன் பிறந்த 3 சகோதரர்கள் இருந்தாலும் என்னையும் சகோதரனாக பாவிப்பவர்கள். எங்கள் நட்பு அன்பின் அஸ்திபாரத்தில் கட்டப்பட்ட ஒரு நட்பு.
ஆதலால் தான் 52 வருடங்கள் கழித்து இன்றும் நாங்கள் ஒன்று சேர எங்கள் அன்பை பரிமாறிக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார்.